ஹலோ வெல்கம் டு பீர் ஃபவுண்ட் கைஸ். இந்த வீடியோவில் நெட்வொர்க் எமுலேஷன்ஸ்னால் என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி குயிக்காக என்னை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். என்னுடைய பேர் அஜய். நான் ஃபுல் டைம் நெட்வொர்க் இன்ஜினியராக ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இந்த நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் மோர் தென் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு சில டெக்னிக்கல் சர்டிஃபிகேஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துடலாம். Palo Alto நெட்வொர்க் சர்டிஃபைட் நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர், then ICSI Network Security Specialist, then JNCI, Juniper Network Certified Inter-Network Associate, then Cisco Certified Network Associate CCNA. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், நெட்வொர்க்கிங் எமுலேஷன்னா என்ன அண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நெட்வொர்க்கில் காமனாக என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்துருவோம். இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நெட்வொர்க் எமுலேஷன் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஈஸியாக புரியும். காமனாக ஒரு ஸ்மால் சைஸ் நெட்வொர்க்லேருந்து பிக் சைஸ் நெட்வொர்க்கில் ரவுட்டர்ஸ், ஸ்விட்சஸ், ஃபயர்வால்ஸ் அப்படிங்கிற ஹார்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹார்ட்வேர்ஸ்க்குள்ளே நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ரன் ஆகுது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு தான் இன்டர் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ இன்டர் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸான ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் லைக் பிஜிபி, ஏஹெச்ஆர்பி, OSPF, ISIS, RIP, then IGRP, switching protocols ஆன STP, MSTP, Ether channels, trunking, VLAN, then FHRP, etc. Then IP services protocols ஆன NTP, DHCP, NetFlow, NAT, then SNMP, syslog, ACL, AAA, etc. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் கைஸ். இந்த ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸ் பற்றி அப்கமிங் வீடியோஸில் இன்டெப்த்தாக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸுமே இந்த நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த நெட்வொர்க் ஹார்ட்வேர்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. இது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, டே டு டே லைஃப்பில் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிட்டுருக்கு. அது விண்டோஸாக இருக்கலாம், ஆர் லினக்ஸாக இருக்கலாம், ஆர் மேக் ஓஎஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வச்சு தான் நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணி நம்மளுடைய டாஸ்க்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்நெட்லேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபைல்ஸை நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். ஸோ இந்த ப்ரௌசர் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேயரில் ரன் ஆகும். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஹார்ட்வேரில் ரன் ஆகிட்ருக்கும். அதே கான்செப்ட்ஸை இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு நெட்வொர்க் ஹார்ட்வேர்க்குள்ளே நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ரன் ஆகுது. இந்த நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வச்சு தான் இன்டர் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரர் யார் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில நெட்வொர்க் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரர் குளோபல் மார்க்கெட்டில் ரொம்பவே டாப். ஸோ சிஸ்கோ இவங்க A to Z நெட்வொர்க் எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சரர் பண்ணக்கூடியவங்க. ஸோ இவங்க மேனுஃபேக்சரர் பண்ணக்கூடிய ரவுட்டர்ஸில் iOS XE அண்ட் iOS XR அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. தென் இவங்க மேனுஃபேக்சரர் பண்ணுற ஸ்விட்சிங்ஸில் iOS, Catalyst, iOS XE அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. தென் டேட்டா சென்டர் ஸ்விட்சஸில் நெக்ஸஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ iOSக்கு ஃபுல் ஃபார்ம் இன்டர் நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜூனிப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜூன் OS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க ஒரு ஃப்ரீ BSD லினக்ஸை வச்சு ரன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரவுட்டர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸாக இருக்கட்டும், ஸ்விட்சஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸாக இருக்கட்டும், ஜூன் OS அப்படின்னு சொல்லுவாங்க. தென்
ஃபயர்வால்ஸில் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ் ஸ்க்ரீன் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேலல்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்க லினக்ஸ் கர்னலை வச்சு தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஓஎஸ் நேம் பேன் ஓஎஸ். ஸோ ஒவ்வொரு மேனுஃபேக்சரருமே அவங்க ஓஎஸ் அவங்கள டிஃபைன் பண்ணி அதை கஸ்டமைசேஷன் பண்ணி அதில் ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸை பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் எமுலேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நெட்வொர்க் எமுலேஷன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் இருக்குது. நம்ம கம்ப்யூட்டரில் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரைமரியாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இன் ஃப்யூச்சரில் லினக்ஸ் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா லினக்ஸ் நம்ம டைரெக்டாக இந்த ஹார்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்க மாட்டோம். அதுக்கு பதிலாக ஒரு VMware ஒர்க் ஸ்டேஷனோ ஒரு ஆரக்கிள் வர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிற ஒரு வர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேரில் இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை ரன் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணுது, என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணுது, ஸோ ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதை லைவாக ஹார்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்களை நம்மளால் இந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இது பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம டைரெக்டாக கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஹார்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதே கான்செப்ட்ஸ் தான் கைஸ் இங்கேயும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஃபயர்வாலோ இல்லை ஸ்விட்சஸ்லையோ இல்லை ரவுட்டர்ஸ்லையோ ரன் ஆகக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது ஒரு ஹார்ட்வேர். ஸோ இந்த ஹார்ட்வேர்லேருந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிட்ருக்கு. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வச்சு தான் நம்ம இன்டர் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்டர் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸை நம்ம இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை ஒரு வர்ச்சுவலைசேஷன் டூலில் ரன் பண்ணி இந்த இன்டர் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸை நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அது பேர் தான் நெட்வொர்க் எம்யூலேட்டர்ஸ். ஸோ நீங்கள் ஹார்ட்வேர்ஸை வச்சும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட்வேரோடைய நாலேஜும் உங்களால் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ ஹார்ட்வேர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜிஸ் லைக் சூப்பர்வைசர் இன்ஜின்ஸ்னால் என்ன, டாட்டர் கார்டுனா என்ன, லைன் கார்ட்ஸ்னால் என்ன, SFPஸ்னால் என்ன, மாடியூல்ஸ்னால் என்ன, சாசிஸ்னால் என்ன, பவர் சப்ளை யூனிட்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். பட் இந்த ஹார்ட்வேர் லேப்ஸ் ரொம்பவே காஸ்ட்லி கைஸ். இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சென்டர்ஸ் இருக்குது. அந்த சென்டர்ஸை அப்ரோச் பண்ணி நீங்கள் டைம் ஸ்லாட் எடுத்து அந்த லேப்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் இதை ஓனாக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஏன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நெட்வொர்க் ஹார்ட்வேர்ஸுமே ரொம்பவே காஸ்ட்லி கைஸ். ஸோ இந்த நெட்வொர்க் ஹார்ட்வேரோடைய காஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஒரு ஷாப்பிங் சைட்டில் காட்டுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சிஸ்கோ 9300 48 போர்ட் PoE சப்போர்ட்டட் ஸ்விட்ச். ஸோ இந்த ஸ்விட்சோடைய காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ரைஸ் 4,58,738 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 ஸ்விட்சை வாங்கி ஒரு ஹார்ட்வேரை பில்ட் பண்ணி ஒரு ஹார்ட்வேர் வச்சு ஒரு லேபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்கள் ஒரு லேபை எஃபிஷியண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கைஸ். ஸோ நீங்கள் என்ன தான் எமுலேஷனில் ஒரு எஃபிஷியண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஹார்ட்வேர்ஸில் நீங்கள் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அப்படி எஃபிஷியண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு நிறையவே ஹார்ட்வேர்ஸ் தேவை. கிட்டத்தட்ட ஒரு என்டர்பிரைசஸ் நெட்வொர்க்கே நீங்கள் பில்ட் பண்ணி எமுலேட் பண்ண மாதிரி வரும். ஸோ அதுக்காக தான் இந்த எமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த நெட்வொர்க் எமுலேட்டர்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நெட்வொர்க் ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணலாம், நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணலாம், தென் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ நெட்வொர்க் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க்கில் நீங்கள் ஒரு நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் நியூவாக அப்ளை பண்ணுறீங்க ஆர் எல்ஸ் அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க. ஸோ அப்படி மாடிஃபை பண்ணுறப்போ நெட்வொர்க் எப்படி ரியாக்ட் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் நெட்வொர்க் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அந்த நெட்வொர்க்கை ஒரு டோபாலஜி மாதிரி இந்த எமுலேட்டர் டூல்ஸ்குள்ளே பில்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ண போகிற கான்ஃபிகரேஷன்ஸ் அந்த எமுலேட்டர்ஸ் உள்ளே ரன் பண்ண லேபில் அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு நியர்லி ஹார்ட்வேரில் ரன் பண்ணக்கூடிய 100% ரிசல்ட் மாதிரி இங்கே ஒரு 80 to 90% அவுட்புட் கிடைச்சிரும். ஸோ அப்படி கிடைச்சனாலே உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா நீங்கள் லைவ் நெட்வொர்க்கில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நெட்வொர்க்கை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம். பட் அதுவே அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொடக்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா அது நெட்வொர்க் டவுன் டைம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
ஸோ இந்த நெட்வொர்க் டவுன் டைம் ஆனால் பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். ஸோ நம்ம எல்லாருமே ஏடிஎம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஏடிஎம்ஸும் ஒரு கம்ப்யூட்டர் தான். அதுவுமே ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய டிவைஸ் தான். ஸோ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நெட்வொர்க்கில் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த சேஞ்சஸ்னால இந்த நெட்வொர்க் என்டையராகவே டவுன் ஆகுது. ஸோ அப்படி டவுன் ஆகிற பட்சத்தில் ஏடிஎம் மெஷின்ஸில் அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற மெசேஜை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா உங்களால் எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸும் இந்த ஏடிஎம்லேருந்து பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்டாக இந்த பேங்கிங்க்கு இந்த டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி தான் இவங்க இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபெயிலியரான டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் அங்கே காஸ்ட்டு கவுண்ட் ஆகாது. ஸோ அவங்க எப்பெல்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அதுக்கு சார்ஜஸ் அப்ளை பண்ணி பீப்புள்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த நெட்வொர்க்னால் ஏற்படக்கூடிய பிஸ்னஸ் இம்பேக்ட். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்பவே பேக் போன் மாதிரி கைஸ். ஸோ ஒரு நெட்வொர்க் டவுன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் டவுன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரியல் டைமில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களால் அமேசானை ரீச் பண்ண முடியல. ஸோ அமேசானில் உங்களால் எதுவுமே ஷாப்பிங் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக இது அமேசானுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். ஸோ அமேசான் அப்படிங்கிறது ஒரு க்ளவுட் பேஸ்ட் நெட்வொர்க்கிங் அண்ட் அவங்க ஒரு ரிட்டைலரும் கூட. தென் அவங்க இ-காமர்ஸிங் ஷாப்பும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. தென் நெட்வொர்க் எமுலேஷன்ஸ் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஸோ மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் நெட்வொர்க் எமுலேட்டர் சாஃப்ட்வேர்ஸ்னால் அது இதுதான் கைஸ். gns3, Pnet-Lab, Cisco Packet Tracer அண்ட் EYNG. ஸோ EYNG அப்படிங்கிறது 2 எடிஷனில் வரும். ஒன்று ப்ரொஃபஷனல் எடிஷன், இன்னொன்று கம்யூனிட்டி எடிஷன். ஸோ இந்த கம்யூனிட்டி எடிஷன் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி இந்த gns3யும் ஃப்ரீ டூல் தான். Pnet-Lab அப்படிங்கிறதும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ டூல் தான். Cisco Packet Tracerம் ஃப்ரீ டூல் தான். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இந்த ஒவ்வொரு டூலும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதை இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம நெட்வொர்க்கிங் லேப்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸும் இந்த டூல்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறனால அவங்க நெட்வொர்க்கிங் பென் டெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு லேபை அவங்களா ஒரு சின்ன நெட்வொர்க் லேபை எமுலேட் பண்ணி, ஸோ அந்த கம்பெனிஸில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால்ஸை இவங்க இதுக்குள்ளே எமுலேட் பண்ணி இதை எப்படி பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத கூட இதில் ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த எமுலேட்டர்ஸை நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த gns3 EYNG Pnet-Lab அப்படிங்கிறது ப்ரொஃபஷனல் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. CCNA ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி டூல். இதில் ஒன்லி சிஸ்கோ பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். அதை தாண்டி இதில் சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இதை பிகினர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்லி CCNA லேப்ஸ் மட்டும்தான் இதில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ gns3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லெவல் லேப் ப்ராக்டிஸும் பண்ண முடியும். இதில் கிராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஜுனிப்பர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், FI லோட் பேலன்சர், நெக்ஸஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சிஸ்கோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம், தென் அதை தாண்டி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த மாதிரி செவரல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன்ஸை ஓவர் த நெட்வொர்க் லேப் செட்டப் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இது ஒரு ப்ரொஃபஷனல் கிரேட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. EYNG அதுக்கும் மேலே. ஸோ இதில் ஒரு லேப்ஸை சூப்பராகவே டிசைன் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பக்காவாக நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு EYNG லேப் டிசைன் காட்டுறேன். டோபாலஜி எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ கைஸ் இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா EYNG லேபில் டிசைன் பண்ணது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 2 ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, 2 ஃபயர்வால்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி 2 கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிசைனை பார்க்குறப்பவே தெரியும் இந்த கம்யூனிகேஷன் ஃப்ளோ எப்படி நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த டிராஃபிக்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக VPN டனல் அப்படிங்கிற ஒரு இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறப்பவே நமக்கு ஈஸியாக என்னென்ன மாதிரியான இந்த நெட்வொர்க்கில் என்னென்ன மாதிரியான திங்ஸ் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான லேப்ஸை டிசைன் பண்ணி இதுக்குள்ளே நம்மளால் அந்த கான்ஃபிகரேஷன்ஸும் ரன் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த எமுலேட்டர்ஸ் நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ் லைக் நெட்வொர்க் ஆட்டோமேஷன், ACIனா என்ன அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம் கைஸ். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் எனக்கு ஃபீட்பேக் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை படிச்சுட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.